ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். என் பேரு பிரியா வெங்கட். நம்ம கிட்ட உள்ள எதிர்மறை எண்ணத்தை குயிக்கா வெளியேற்றுறதுக்கு ஒரு சின்ன விஷுவலைசேஷன் டெக்னிக் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்மகிட்ட உள்ள எதிர்மறை எண்ணத்தை மாத்திட்டு அப்பப்போ நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தேவையை அடையலாம். அதுக்கு சின்னதா ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணாவே நம்ம எளிதில் நம்மளுடைய ஆசைகளை அடைய முடியும். இப்போ நமக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், இல்லை உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கும்போது புதுசாக செய்யும்போது ஒரு ஒரு மாதிரி தடங்கள் ஏற்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒரு சின்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா அப்போக்கு உள்ள அந்த மனநிலையை நம்ம மாற்றலாம். அதாவது இப்போ நமக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயமோ பதற்றமோ இருக்கும் போது இந்த வீடியோல நான் சொல்ல போற அந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அடுத்த ஸ்டெப் அடி எடுத்து வைக்கும் போதும் உங்களுக்குள்ள சின்னதா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்க உடம்புக்குள்ள பாயும். அதுதான் இந்த வீடியோக்குள்ள சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நம்மகிட்ட உள்ள எதிர்மறை எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் வந்து தப்பாயிடுமா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் தப்பா தான் போகும். நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்கும்னா, அது ஃபெயிலியரா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா, இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு நம்ம சந்தேகத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த விஷயம் நடக்காம தான் போகும். அப்ப நம்ம என்ன நினைக்கணும், இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்ம நேர்மறையான சிந்தனையை வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிறதுக்கு ஒரு சில டெக்னிக் இருக்குது. இன்னைக்கு வந்து இதுல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஈஸியா எந்த நேரத்திலையும் நீங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து டிராவல் பண்ணும்போதும் இப்படி ஒரு எண்ணத்தை நீங்க நினைச்சுக்கிட்டு பண்ணுனீங்கன்னா உங்களுக்குள்ள பலவிதமான நேர்மறை எண்ணங்கள் வளரத் தொடங்கும். அப்படியே உங்க மனசுக்குள்ள நேர்மறை எண்ணம் துளிர்விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நமக்கு நாமே பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுக்கலாம். கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஆள் மனசில் வந்து சில தவறான எண்ணங்கள் பதிவாயிருக்கும். இப்போது அந்த தவறான எண்ணங்கள்னால தான் நமக்கு எந்த விஷயம் நடக்காமல் போகுது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மள ஆழ் மனச நம்ப வைக்கணும். நம்மளுடைய ஆழ் மனத வந்து, "இது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். எனக்கு எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருக்குது." இப்படின்னு சில பாசிட்டிவான வார்த்தைகள சொல்லி, நம்ம ஆழ் மனச நம்ப வைக்கணும். ஆழ் மனச நம்பிருச்சுன்னா அப்படின்னா, நமக்கு வந்து அந்த வேலை ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசிக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா நெனச்சுக்கிட்டு, அப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல என்னைக்குமே முன்னேறவே முடியாது அப்படிங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி, இது நடந்துருமா அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரும் இல்லைங்களா? அந்த நேரத்துல இப்ப யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்க. இல்ல ஒரு ப்ராஜெக்ட் நீங்க சப்மிட் பண்ண போறீங்க. ரொம்ப பெரிய ஹையர் அஃபிஷியலா பார்க்க போறீங்க. அப்போ வந்து கேள்வி கேட்கும்போது நம்ம கரெக்ட்டா பதில் சொல்லுவோமா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? நமக்கு பயம் ஏற்படுறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்குது. ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நெறைய நம்ம யோசிப்போம். எப்படி யோசிப்போம்? நெகட்டிவா யோசிப்போம். அப்படியே நெகட்டிவா யோசிக்கும்போது, நீங்க உங்களையே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. உங்கள காம் டவுன் பண்ணிக்கோங்க. மூச்ச வந்து நல்லா இழுத்து விட்டுக்கங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கண்ண மூடி அமைதியா உட்காந்துக்கங்க. அமைதியா உட்கார்ந்த பிறகு, மேகம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்க மாரி விஷுவலைஸ் பண்ணுங்க. கண்ணா மூடி மேகம் வந்து அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கிற மாரி நீங்க கற்பனை பண்றீங்க. அப்போ என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த நேரத்துல என்ன மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணணும். உங்களுக்குள்ள பயம் இருந்துச்சுன்னா பயத்த எடுத்துக்கங்க. இல்ல ஒரு மாரி பதற்றமா இருக்கீங்க அப்படின்னா, அத எடுத்துக்கங்க. இல்ல உங்க யார் மேலயாவது கோவமா இருக்கீங்கன்னா, அந்த கோபத்த எடுத்துக்கங்க. இல்ல ஒருத்தவங்க வந்து உங்கள மீறி, உங்கள தாண்டி முன்னேறிட்டு போறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு போட்டி, பொறாமை வரும் பார்த்தீங்களா? அந்த நெனப்பு. அது இருந்துச்சுன்னா அத எடுத்துக்கங்க. இல்ல சோம்பேறித்தனம், இந்த வேலை செய்யறதுக்கு சோம்பேறியா இருக்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, சோம்பேறித்தனத்த எடுத்துக்கங்க. இந்த மாதிரி என்ன அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன இருக்குதோ, அந்த நேரத்துல உள்ள அந்த எண்ணத்த அப்படியே எடுத்து, அத அந்த மேக மூட்டத்து மேல வைக்கிறீங்க. அந்த மேகத்துல வைக்கும்போது, அந்த மேகம் உங்களுக்குள்ளயே உள்ள நெகட்டிவ் எனர்ஜிய அப்படியே கொண்டுட்டு போகிற மாரி கற்பனை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்கள விட்டு தூரம் போயி, ஒரு ஸ்டேஜ்ல அந்த மேகம் உங்க கண்ண விட்டு மறைஞ்சிடுற மாரி கற்பனை பண்ணுங்க. இத வந்து நீங்க எங்க வேணா பண்ணலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
இத பண்ண உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும். அடுத்து வந்து நீங்க அத ஃபேஸ் பண்றதுக்கு தயாராயிருவீங்க. ஏன்னா, உங்களுக்குள்ள உள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போயிடுச்சு. இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷன் குடுத்துக்கங்க. என்னால முடியும். இது வந்து கண்டிப்பா நடக்கும். இந்த இன்டர்வியூல நானு செலக்ட் ஆயிருவேன். இவ்ளோ சம்பளம் வாங்குவேன். அந்த சிச்சுவேஷனுக்கான உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அத வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ல சொல்லுங்க. இப்படி ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, உங்களுடைய இலக்கை வந்து ரொம்ப ஈஸியா அடைய முடியுங்க. ஒரு சின்ன டெக்னிக் தான். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கு. யாரும் நம்மள ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா, இத வந்து அந்த அளவுக்கு நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா இத செஞ்சு பார்த்துட்டு நல்ல ஒரு அவுட்புட் வரும். ஏன்னா, என்னுடைய லைஃப்ல இத நான் வந்து ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமா நெறைய விஷயங்கள நானு அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவ உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you for watching. Thank you to all. Thank you to universe.